எல்லோருக்கும் வணக்கம். நாளைக்கு உங்களை வழி நடத்த போற ஒரு தேவதை யாருன்னா லோட்டஸ் ஃப்ளவர் ஃபேரி. லோட்டஸ் எப்படி சேத்துல இருந்தாலும் அழகா மலருதோ அதே போல உங்க வாழ்க்கையும் நாளைக்கு மலர போகுது. உங்களுடைய குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. மனசு விட்டு போகாத, நீ கடந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு ஒரு பாடம். இதுதான் அந்த தேவதையோட செய்தி. உங்க அனுபவங்கள் மூலமா கிடைச்ச அறிவை வச்சு நாளைக்கு சில முக்கியமான முடிவுகளை எடுங்க. மனசுக்குள்ள இருக்கிற குழப்பம் எல்லாம் நாளைக்கு ஒரு தெளிவுக்கு வரும். உங்களோட அந்த உள் ஒளி, அதாவது இன்னர் லைட் மூலமா மத்தவங்களுக்கும் நீங்க வெளிச்சம் காட்ட போறீங்க. எதையும் யோசிச்சு செய்யுங்க, அவசரம் வேண்டாம். நீங்க ஒரு விஷயத்த செய்ய தொடங்கினா அது கண்டிப்பா வெற்றி, அதாவது ஃபிளரிஷ் அடையும். உங்க பலத்தை நீங்க நம்புற நேரம் இது. மத்தவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு கவலைப்படாதீங்க. உங்களோட நேர்மைதான் உங்களை நாளைக்கு காப்பாத்த போகுது. சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட கொண்டாடுங்க. நாளைக்கு நீங்க எடுக்கிற ஒரு முயற்சி உங்க எதிர்காலத்தையே மாத்தலாங்க. அமைதியா இருங்க. உங்க மனசனுடைய குரலை உன்னிப்பா கவனிங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரும் சக்தியா நிக்குது. நீங்க ஒரு சாம்பியன் அப்படிங்கறத மறக்காதீங்க. நாளைக்கு வர வாய்ப்புகளை 2 கையாலையும் பிடிச்சுக்கோங்க. உங்களோட அன்பு மத்தவங்களை குணப்படுத்தும். இந்த நாள் முழுவதும் ஒரு புன்னகையோட இருங்க. எல்லாமே நல்லதா நடக்கும். உங்களால முடியும். நாளைக்கு நீங்க தான் ஹீரோ. யூனிவர்சல் ரெமெடி உங்களுக்காக ஒண்ணு சொல்ல போறேன். குலதெய்வ அருள் பெற எளிய வழி. குலதெய்வத்தினுடைய அருளையும் பிரபஞ்சத்தையும் நேர்மறை ஆற்றலையும் ஒரு சேர பெறணும் அப்படின்னா இப்ப சொல்ல போற எளிய வழிமுறை உங்களுக்கு உதவியா இருக்கும். உங்களுக்கு தேவையானது பித்தளை செம்பு, சுத்தமான தண்ணி, 1 ஸ்பூன் கல்லுப்பு, ஒரு கைப்பிடி அருகம்புல் இல்லைன்னா மல்லிகைப்பூ. அதாவது அதிகாலை நேரத்துல 6 மணிக்குள்ள இல்லைன்னா மாலை 6 மணிக்கு செம்பு நிறைய தண்ணீரை வச்சு நிரப்பிடுங்க. அதுல கல்லுப்பை போட்டுக்கோங்க. அது எதிர்மறை ஆற்றலை நீக்கும். அதுல அருகம்புல் இல்லைன்னா பூவை போட்டு உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை மனதார 21 முறை சொல்லுங்க. என் குலதெய்வமே, என் தடைகளை நீக்கி எனக்கு தெளிவை கொடு என்று வேண்டிக் கொண்டு அந்த தண்ணீரை உங்களுடைய வீட்டு வாசல்ல இல்லைன்னா நிலைக்கதவின் 2 புறமும் லேசாக தெளிச்சு விட்டுருங்க. மிச்சம் இருக்கிற தண்ணீரை ஏதாவது ஒரு செடிக்கு ஊத்திடுங்க. இதனுடைய பலன் என்னன்னா, இந்த எளிய நீர் பரிகாரம் உங்களுடைய வீட்டின் அதிர்வுகளையே மாற்றும். குலதெய்வத்தின் நேரடி பார்வை உங்கள் மீது விழும். வாழ்த்துக்கள். பாய்.